சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி சார்பா அவ வீட்ல இருந்து தண்டமா 30,000 ரூபாய் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பெரிய மூக்கனுக்கு கொடுத்துடணும். இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இதுக்கு நீங்க சொன்னது தாயா சரியான தீர்ப்பு. இப்படி எல்லாம் சின்ன பொண்ணை அனுப்பி திருட வச்சா இப்படித்தான் பஞ்சாயத்துல தீர்ப்பு கொடுப்பாங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சின்ன பொண்ணை திருட அனுப்பியிருக்கான் பாரு. என்னமோ உலகத்துல இல்லாத அதிசய பொம்பளை பிள்ளைய வளர்க்குறாங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் கண்டிச்சு வளர்க்கணும். அழகப்ப மாமா, உம்மா மேல அவதூறு பரப்பணுங்கிறது என் உள்நோக்கம் இல்ல. பஞ்சாயத்து நேர்மையா நடக்கணும்னு நான் சாட்சி சொன்னேன். தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு பணத்தை கட்டிருங்க. பெண்ணுங்க, என் பொண்ணு மேல பெரிய மூக்கு கொடுத்த பிராதுக்காக 30,000 ரூபாய் தண்டனை கட்டணும், அவ்வளவுதானே? என் தலையை அடமானம் வச்சாவது ஒரு வாரத்துல கட்டுறேன். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருப்பாங்க, நான் கிளம்புறோம், வாங்க போலாம். எப்பா இரு அதுக்குள்ள போயிட்டா எப்படி? ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, பஞ்சாயத்துக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. புதுசா கட்டுப்பாடை மீற முடியாதுல்ல. ஊர் கட்டுப்பாடா? என்ன கட்டுப்பாடு? என்ன கட்டுப்பாடா? பண்ணது திருட்டு வேலை, இதுல கேள்வி வேற. ஒரு ஆளு தப்பு செஞ்சு பஞ்சாயத்துல நிரூபணமாகி தப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னா இனிமே அந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன்னு பஞ்சாயத்துல ஊர் முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உடனே கிளம்பிட்டா என்ன அர்த்தம்? உன் பொண்ணை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? நான் எந்த தப்பும் செய்யல. இங்க யாரு எதுக்காக எங்க மேல அபாண்டமா பழிய போட்டு அசிங்கப்படுத்தி பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. உங்க கால்ல நான் விழணுமா? என் கழுத்தை அறுத்து போட்டாலும் நான் கால்ல விழ மாட்டேன். என்ன ஆனந்தே, பஞ்சாயத்துல பெரியவங்க சின்னவங்கன்ற மட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு போற நீ? உங்களை வேணுமனே அவமானப்படுத்துவா இதையெல்லாம் பண்றோம். ஊர் முறைப்படி தானே எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சு தீர்ப்ப சொல்றாங்க. பாரு, இந்த ஊர்ல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்பு தான். நீ மட்டும் கட்டுப்பட மாட்டேனா என்ன அர்த்தம்? உங்க பொய்யான விசாரணையும் தீர்ப்பையும் மதிக்கலன்னு அர்த்தம். ஏப்ல, நானும் அப்ப பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். பண்ற திருட்டெல்லாம் நீங்க பண்ணிவிட்டு ரொம்ப இடக்கா பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து விசாரிச்சது தப்பு. சுயம்பு தம்பி சொன்னதுனாலதான் பஞ்சாயத்தை கூட்டி பொறுமையா விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்துருப்போம். என்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? கொடுங்களேன், கொடுத்துதான் பாருங்க. வேலு, இங்க யாரு யோக்கிய? உங்க வண்டவாளெல்லாம் எனக்கும் தெரியும். பின்னாடியே வந்து நானும் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பாப்போமா? வேலு, நீங்க சும்மா இருங்கப்பா. 1008 தப்பு பண்ணிட்டு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு பள்ளியும் சொல்லியுமா தெரிஞ்சா நாங்க பயந்துருவோமா? என்ன அழகப்பா, சின்ன பையனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? ஊரோட சேர்ந்து வாழ மாட்டீங்க, அடியோட ஒதுக்கி வச்சிருவான். தம்பி, வார்த்தைய பார்த்து விடு. என்ன மிரட்டுறீங்களா? நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆனந்தே, என்ன சொல்ல வர? மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? முடியாது. உங்களால ஆனது பாத்துக்கோங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதா? சுயம்பு தம்பி, பெரிய மூக்கனை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இது சரியா வரும். வாங்க தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேணாம். ஊர் கூடிய ஆதாரத்தோடு விசாரிச்சு தீர்ப்புன்னு ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறி போறவன்ல இந்த அழகப்ப. பாவம் என் பிள்ளை. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாப விடாதீங்க. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு நான் உறுதியா நம்புறேன். ஆனா உங்க வழக்கம் போல பஞ்சாயத்தும் நீதியும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் பொண்ணு ஆனந்திக்காக நான் ஊர் சபை முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா, ஏங்க உங்களுக்கு கிறுக்கு எதுவும் புடிச்சு போச்சா? நீங்க எதுக்குங்க காலில் விழுகணும்? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? காலில் விழுந்து கும்பிட இவங்க என்ன கடவுளா? இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்கப்பா. இவங்க என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். வேலு, யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கணும். அப்பா, செய்யாத தப்புக்கு நீங்க ஏப்பா மன்னிப்பு கேட்கணும்?
இவங்க கால்ல விழக்கூடாதுப்பா. இவங்க யாருமே நல்லவங்க இல்லப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போனா போகட்டும், என் பக்கம் நியாயம் இருக்குது. அதையும் மீறி தண்டனை கிடைச்சா நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். என் உசிரே போனாலும் உங்களை கால்ல விழ விட மாட்டேன். ஆனந்தி, இது நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, உன் எதிர்காலத்தோட பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போனா நாம இதுவரைக்கும் சம்பாரிச்சு வச்ச மொத்த கௌரவம் எல்லாம் வீணா போயிடும். மான மரியாதை இருக்காது. அப்பா எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல? இல்லப்பா. ஆனந்தி, அப்பா சொல்ற, நீ எதுவும் பேசாத, என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏங்க போகாதீங்கப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. வேண்டாப்பா. அப்பா வேணாப்பா. சொன்னா கேளுங்கப்பா. இந்த நிமிஷத்துக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பாரை எந்த ஊர் சனம் முன்னால காலில் விழுந்து கதற விட்டு அசிங்கப்படுத்தினியோ, இன்னைக்கு அதே ஊர் முன்னாடி என் காலில் விழுந்து நீ கதற போற. எங்க அப்பாரு எப்படி கூனி குறுகி வெளியே தலை காட்ட முடியாம செத்தாரோ, அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீயும் சாவடா. சொன்னா கேளுங்க, வந்துருங்க. என் பொண்ணு பண்ணது தப்புதான். இனிமே அவ எந்த திருட்டு பண்ண மாட்டா. ஊர் சொன்னா அவளை மன்னிக்கணும். அவளுக்காக பஞ்சாயத்தார் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா அப்பா சொன்னா கேளுங்கப்பா. வேணாப்பா. சொன்னா கேளுங்க. வேண்டாங்க.